Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதாவது nvsp.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணத பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். அத சில பேர் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வெப்சைட் பத்தி இல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல நம்ம புதுசா எப்படி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன போர்ட்டல்னா அது இந்த போர்ட்டல் தான். இந்த போர்ட்டல் நம்ம எப்படி புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸா நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஃப்ரண்ட் பேஜ் ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா இதல என்னென்னலாம் நீங்க பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க பண்ண முடியும் அப்படி சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோல இந்த அக்கவுண்டை வந்து எப்படி கிரியேட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல போகலாம். இதுதான் நம்மளோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடவே பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த voterportal.eci.gov.in இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அப்படி இல்லனா நான் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுக்கிறேன். நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா don't have an account அதுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா create an account இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இது நீங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுத்து உங்களோட நீங்கள் ஓட்டர் ஐடி போர்ட்டல் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே என்னன்னா அதாவது செலக்ட் இஃப் யுவர் ஓவர்சீஸ் எலெக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாடு வாழும் இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து இந்தியாவில் வாழற ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து வெளிநாடு வாழும் இந்தியர்களாக இருந்தால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடி மட்டும் தான் காட்டும். நீங்கள் அதனால் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு நீங்கள் இந்தியன் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, இப்போது நான் இதில் என்னோட மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கீழே இருக்கிற இந்த 6 பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது 6 டிஜிட்டில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ என்னோட ஓடிபி நம்பர் இதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து புதுசாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் இருக்கணும் உங்களோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணணும். இது மூணுத்தில் நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் விடக்கூடாது. ஓகேங்களா, அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். அப்பர் கேஸில் ஏதாவது நீங்கள் ஒன்று ஆட் பண்ணணும். ஏதாவது டிஜிட்டல் அதாவது நியூமரிக்கலில் ஏதாவது நீங்கள் வந்து நம்பரில் ஏதாவது கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ் வந்து ஒன்று கேட்கும். இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. அதாவது 13 + 9 அது ப்ளஸ்ஸா இன்டூவா நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியலனா இது வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதில் வந்து உங்களோட அந்த கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில்
we have அவர்னு கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் அக்கௌண்ட் அது வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அதில் வெல்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ண தந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷோ நேம் கொடுத்து தந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் மார்க் போட்டு பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி. இது வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அதே போல் உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதே போல் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேங்களா, கூட ஒரு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.